எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணுன்றது என்னோட கனவு. அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஒவ்வொரு நாள் உட்காந்து யோசிப்பேன். இந்த ஆண்டவன் இருக்கானே, அவன் ஒரு மிகப்பெரிய கணக்கு வாத்தியார். எங்கே கூட்டணும் எங்கே கழிக்கணும்னு கச்சிதமாக கணக்கு போட்டு பக்குவமாக பணத்தை கொடுத்துட்டான். இனி எல்லாருக்கும் வீடு கட்டிடுவேன். டேய், எடுத்த மொத்த பணத்தையும் என்கிட்ட கொடு. நான் உங்க எல்லாருக்கும் வீடு கட்டித்தரேன். யாருமே எங்கே எல்லாருக்கும் வீடு கட்டி தரப்போகிறான்? இதை நாங்கள் நம்பணும். கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு நீ ஒன்றும் ஜென்டில்மேனும் கிடையாது. சரக்கை விற்று பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நானும் ஒன்றும் சேல்ஸ்மேனும் கிடையாது. 100 கோடியிலிருந்து 100 பைசா கூட நான் உனக்கு தரமாட்டேன். நான் பார்க்காத வேலையே கிடையாது. மில்லு வேலைக்கு போயிருக்கேன், கேட்ரிங் போயிருக்கேன், டெலிவரி பாயாக போயிருக்கேன், மூட்டை தூக்கியிருக்கேன், செங்கசூட மரம் வெட்டுறது, களை எடுக்கிறதுன்னு இப்படி கலப்பு பிடிக்கிறதுலேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வர்றப்போ எந்த வேலையாக இருந்தாலும் ஈஸியாக பழகிடும். அப்படித்தான் நான் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன். படிக்க சார், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னு நல்லா படிச்சு பாருங்க. என்னை அடிக்காதீங்க, திட்டாதீங்க, இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க, உருப்பட மாட்டேன், வீணா போயிருக்கணும்னு சபிக்காதீங்க. உங்ககிட்ட டியூஷன் படிக்க வரலன்ற காரணத்துக்காக தனிப்பட்ட முறையில் எங்களை பழி வாங்காதீங்க, கூட்டத்தில் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. எதுவாக இருந்தாலும் தனியாக கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியாக சொல்லுங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம். எதெல்லாம் இவங்க என் மேலே தப்புன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட் சரின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு மேலே இவங்க பேச்சை கேட்டு நீங்கள் என் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஹெச்எம் உங்கள் மேலேயே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார். என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண என்ன இருக்கு? எவ்வளவோ இருக்கு சார். பசங்களுக்கு சாதகமாக கவர்மெண்ட் போட்ட ஒவ்வொரு ரூல்ஸையும் நீங்கள் பிரேக் பண்ணல. இவங்க என்னை பற்றி கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு வேணா ப்ரூஃப் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. யாராலையும் என்னை இங்கிருந்து வெளியே அனுப்ப முடியாது சார். டேய், சம்பாதிக்கிறதுக்கும் திருடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுடா. 100 மாம்பழங்கள் இருக்கிற ஒரு மாமரத்துக்கு கீழே 100 பேர் பசியோட நின்றுட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஆளுக்கு ஒரு பழம் போய் சேரணுங்கிறது இயற்கையோட தர்மம். ஆனால் அந்த 100 பேரில் உங்களை மாதிரி திறமையும் பலமும் இருக்கிற 5 பேர் மற்றவங்களுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஆளுக்கு 5 பழம் எடுத்தாங்கன்னா 20 பேர் ஆளுக்கு ஒரு பழம் கூட கிடைக்காம பசியால் வாடி வேற வழியே இல்லாமல் அதிகமாக பழம் வச்சிருக்கிறவங்க கிட்ட போய் பிச்சை கேட்டு நிற்பாங்க. அப்போ அந்த அதிகமாக பழம் வச்சிருக்கிறவன் ஒன்றுமே இல்லாத இவங்களை வச்சு 5 மரங்களை நட்டு மரத்துக்கு 100 பழங்களை பறிக்க வச்சு அதுக்கு சம்பளமாக அவங்க பறித்த 100 பழங்கள்ல இருந்து ஒரு பழத்தை கொடுப்பான். காலகாலமாக இங்கே இதுதான் நடந்துகிட்ருக்கு. அடுத்தவங்கிட்ட இருந்து எடுக்கிறது மட்டும் திருட்டு இல்லை, அடுத்தவனை எடுக்க விடாமல் தடுக்கிறதும் திருட்டு தான். மொழியின்றி அறிவேது, நீரின்றி பயிரேது. ஒவ்வொருவர் மன வயலிலும் தமிழ் தேன் ஓட வேண்டும். நமது தித்திக்கும் தீன் தமிழ் மொழி எத்திக்கும் பரவ, தெருவெல்லாம் முழங்க, மலையெல்லாம் எதிரொலிக்க, நதியெல்லாம் இசைப்பாட தமிழ் அறிஞர் மன்றம் ஒன்று யாம் நிறுவ முயற்சி எடுத்துள்ளோம். பாண்டியன் 10,000 பொன் கொடுத்தான், சேரன் 2 யானை பாரம் தங்கம் கொடுத்தான். போதாதப்பனே போதாது, உம்மிடமும் பெற்றுக்கொண்ட பிறகுதான் சோழ தேசம் விஜயம் செய்ய வேண்டும். ஆஹா, எனக்கு பிடித்தமான பணியை தாங்கள் செய்கிறீர். நான் உங்களுக்கு 1,00,000 பொன் தருகிறேன். மகிழ்ச்சி தானே? பெருமகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. இது போதும் மன்னா. யான் மதுரை எம்பதிக்கு சென்று எமது கடமையை ஆற்றத் தொடங்குகிறேன். அரசர் முதல் ஆண்டி வரை எதை வெல்ல முடியும், எதை வெல்ல முடியாது? விதியை வெல்ல முடியும், மதியை வெல்ல முடியாது. ஆதாரத்துடன் விளக்கம் வேண்டும். ஆதாரம் என்ன? அனுபவத்தை கொண்டே சொல்ல முடியும். தனிகரும் வணிகரும் கார் வேந்தரும் வாழ்க்கை பாதையில் தன்னை மறந்து எதிர்பாராமல் வழிக்கு விழுந்து விட்டால் உலகம் அவனை என்ன சொல்கிறது? அந்த உத்தமனா சத்தியநீதி தவறிவிட்டான், தவறமாட்டானே, பாவம் தலைவிதி அவனை தவறச் செய்து விட்டது என்று விதியின் மேல் பழி சுமத்தி அவனை மன்னித்து விடுகிறது. ஆனால் அதே தவறை ஒரு ஏழை செய்துவிட்டால் அவனை அகம்பாவி, அயோக்கியன், அநியாயக்காரன் என்று பழி சுமத்துகிறது. ஆக விதி சந்தர்ப்பம் என்ற உருவில் சிலருக்கு உதவி செய்கிறது, சிலருக்கு பாதகத்தை செய்கிறது. ஆகையால் அனுபவத்தால் கண்ட அறிவுதான் மதி, மதியால் வகுக்கப்பட்ட சட்டம்தான் விதி. அதனால்தான் அறிவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் விதியை வெல்ல முடியும், மதியை வெல்ல முடியாது என்றேன்.
சொல்றதுக்கு தைரியம் இல்லாத பொட்ட பசங்கள்லாம் எதுக்கிட்ட காதலிக்கிறீங்க? நீங்க எல்லாம் காதலை உயிரா நினைக்கிறதில்ல, மயிரா தாண்டா நினைக்கிறீங்க. யோ நிறுத்தியா? யாரையா சொன்னா நான் அவளை காதலிச்சேன்னு? நான் யாரையும் காதலிக்கல. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாதான் காதல். ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தருக்கு வரலன்னா அது வெறும் ஆசை, அவ்வளவுதான். எனக்கு வந்தது, அவளுக்கு வரல. இன்னொருத்த மேல வந்தது, போயிட்டா. என்ன பண்ண சொல்றீங்க? வலிதான். ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலன்னா வலிதான். பாரு, கண்ணு கலங்கிருச்சு. அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியல. வேற என்ன பண்றது நான்? வலிச்சது, அழுதுட்டேன். உயிருக்கு உயிரான நண்பனாக இருந்தால் கூட எந்த நேரத்திலும் விரோதியாக மாறிடுவான்னு நினச்சித்தா எச்சரிக்கையாக பழகணும் போல இருக்கு இந்த காலத்தில். ஐயா, இன்பமும் துன்பமும் எந்த தொழிலுக்கும் பொதுவானது. மூச்சடைக்கு முத்தெடுக்கிறவன் நீண்ட ஆயுளோடு வாழ்கிறான். வெற்றிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு பணத்தை மட்டுமே என்றவன் திடீர்னு செத்து போயிடுறான். ஆக மரணம்ங்கிறது ஒரு முடிவு. அது யாருக்கு வேணும்னாலும் வரலாம். இதுக்காகலாம் கவலைப்படலாமா? என்ன மருந்து பார்க்குற? நீ பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன்னா? நேற்று உன் அப்பத்தாவோ வீரத்தை பற்றி அவ்வளவு சொல்லிச்சே. பாட்டியா இது? பத்திரம் பத்திரம். நீதான சொன்ன அடிக்கிறதுல 3 வகை இருக்குன்னு. 1, பேசுறதுக்கு முன்னாடியே அடிக்கிறது. 2, பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கிறது. 3, பேச விட்டு அடிக்கிறது. இதுல மருந்து மொத ரகம்னா ரோலக்ஸ் 3வது ரகம், பேச விட்டு அடிக்கிறது. ஐயா, இவ்வளவு நாளா நீ எவ்வளவு நல்லவனா இருந்த. நல்லவன்தான். இந்த உலகத்தில் நல்லவனாகவே இருந்துட்டா அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. மேரி, இந்த உலகத்தில் நல்லவங்க வாழவே கூடாது. எல்லாமே பொய், எல்லாமே வேஷம். சாமி, நீ யார், என்ன சமாச்சாரம்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் உன்னை முருகா முருகான்னு கூப்பிடுறாங்க. அதனால் நானும் உன்னை அப்படியே கூப்பிடுறேன். முருகா, எப்படியோ நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன்பா. கொஞ்சம் லேட்டு தான். கொஞ்சம் என்ன, ரொம்பவே லேட்டு தான். நம்பிக்கை வர்றதுக்கும் நேரம் காலம் வரணுமா இல்லையா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நீ இங்கே தான் இருக்கிற. ஆனால் நான் தான் உன்னை பார்க்குறதே இல்லை. அப்படியே போயிடுவேன். என்னடா இந்த பையன் இங்கே வந்து நம்மக்கிட்ட கதை விடுறானின்னு பார்க்குறியா? நானா இங்கே வரல. நம்ம ராணி இல்லை, ராணி. அவள் தான் நேற்று ராத்திரி உன்னால் குடிக்காமல் இருக்கவே முடியாதான்னு கேட்டா. அவள் இது வரைக்கும் என்கிட்ட அப்படி கேட்டதே இல்லை. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. காலையிலேயே இங்கே வந்து உங்ககிட்ட வேண்டிக்கணும்னு நினச்சேன். அதுவும் லேட்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், என்ன மன்னிச்சிருப்பான். உன் மேலே சத்தியமா இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். நீ உங்கள் அப்பனுக்கே புத்தி சொன்னியாமே, எனக்கும் கொஞ்சம் புத்தி சொல்லி உன் பக்கத்துலேயே வச்சுக்கப்பா. மற்றபடி நீ எனக்கு இதை செய், நான் உனக்கு அதை செய்கிறேன்னு உங்ககிட்ட வியாபாரம் பேச வரல. நான் படிக்க தெரியாதவங்கப்பா, கொஞ்சம் பார்த்து செய். ஒரு தகப்பன் முதல்ல தன் பொண்ணை பார்க்குறப்போ எப்படி சந்தோஷத்தோட தூக்குனானோ அதே சந்தோஷத்தோட இன்னொருத்த கையில் பிடிச்சி கொடுக்கணும். அதில் கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த வாழ்க்கை கஷ்டம். யாரோட சாபத்துலேயும் என் வாழ்க்கை தொடங்கக்கூடாது. குறிப்பாக பெத்தவங்களோட சாபம். நீயும் நல்லவன் தான். என்ன நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கல? தோ இவ கூட தான் முதல்ல என்ன புரிஞ்சுக்கல. ஆனால் இப்போ இவ என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி நீயும் ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கணும். உன்கிட்ட இருந்து உன் பொண்ணை பிரிக்கிறது இல்லை என் நோக்கம். புரிஞ்சுக்க. ஏன்னா நான் குடும்பத்தோட கூட்டமா வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் வரேன். மாம்சு, நான் வேணா படித்து ஒரு டாக்டராவோ லாயராவோ ஆயிரட்டுமா? யார் நீயா? அது எப்படி மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்ட? படிப்பு என்ன அவ்வளோ சீப்பாக போயிடுச்சா? படிப்பு இப்போல்லாம் என்ன ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு தெரியுமா மாப்பு? எல்கேஜி யூகேஜின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறியா? அதுக்கு முன்னாடி குழந்தைங்க ஒரு 1.5 வருஷம் ஸ்கூலுக்கு போய் சறுக்கு விளையாட்டு தூரி விளையாட்டெல்லாம் விளையாடணும். அப்புறமா ஒரு ஆயா வரும், உன்னை தூக்கி அது மடியில் உட்கார வச்சு சோறு ஊட்டும். நெஞ்சில் இருக்கிற முடி ரேஞ்சுக்கு நீ அந்த ஆயா மடியில் உட்கார முடியுமா? அந்த ஆயாவை வேணால் ஓ மடியில் உட்கார வைக்கலாம். எல்கேஜி யூகேஜி +2 பிஏபிஎல் நினச்சாலே தலை சுற்றுதுன்னா அதை போய் நீ படிக்கணுங்கிறியே? யுவர் ஆனர், பொதுமக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. ஆனால் அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த வாசல்படியை மிதிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்? எதனால் இந்த பயம்? போலீஸ்கிட்ட போனால் பொய் கேஸ் போடுவான், கோர்ட்டுக்கு போனால் வாய்தா போட்டுருவான். ஜட்ஜு வரலையா? வாய்தா. வக்கீல் வரலையா? வாய்தா. கட்சிக்காரன் வரலையா? வாய்தா. சாட்சிக்காரன் வரலையா? வாய்தா. இப்படி வாய்தா வாய்தா வாய்தான்னு 3 மாதத்தில் முடிய வேண்டிய கேஸு 30 வருஷம் ஆகுது. வாய்தாவாலேயே வாழ்க்கை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க யுவர் ஆனர். ஜட்ஜுக்கு சம்பளம், வக்கீலுக்கு ஃபீஸ், வழக்கு போட்டவனுக்கு வாய்தா. நம் இந்திய திருநாட்டின் சிவில் வழக்கில் வாதியும் இறந்து விடுவான், பிரதிவாதியும் இறந்து விடுவான். வாய்தா மட்டும் அடுத்த மாதம். இது நான் சொல்லலை, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை. உண்மையிலேயே அதுதான் இன்னைக்கு நிலைமை. 400 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் முதல்ல கல்கத்தா தெருவுக்குள்ளார நுழைஞ்ச போது அவங்க மொத்தமே 8 பேர் தானா. இந்த ஜனத்தில் எவனாவது ஒருத்தன் நம்ம மேலே கல் எறிஞ்சா நம்ம இங்கிலாந்துக்கு திரும்பி போயிடுவோன்னு நினச்சிருந்துருக்கான். ஒருத்தன் எரியாத கல்லுக்கு 400 வருஷம் நம்ம அடிமையாக கிடந்தோம். வரலாற்றில் கல் எறியலைன்னா அடுத்த தலைமுறையில் வர்ற நம்ம பிள்ளைங்க நம்ம அப்பன் முதுகெலும்பு இல்லாத கோளைன்னு நம்மளை நினச்சி காரி துப்போம். எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்னங்க பண்ணுறது? நமது தேவையே பிறருடைய நன்மை. நாம் மக்களுக்காக நம் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசையை வளர்த்து கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தணுமா? நல்ல பாட்டு பாடுவா? நீங்க பாடுங்க தம்பி, நல்லா பாடுங்க. நீ பார்த்த பார்வையாலே நானே ஏதோ ஆனேனே, என மாயம் செய்தாயோ. நீ போகும் பாதையாலே என் மனசும் வருகிறதே, என மாயம் செய்தாயோ. பாட்டு எப்படிடா இருந்தது? பாட்டு நல்லா இருந்துச்சுண்ணே, சூப்பரா இருந்துச்சுண்ணே. நல்லா தானே பாடுறீங்க? எப்படி இருந்தாலும் பாடுவேன். உனக்காகவா பாடுனேன்? ஆமாண்ணே. இல்லைண்ணே, உங்களுக்காக தானே பாடுனீங்க. நாம சந்தோஷமா பாடினா பாட்டு மஜாவா இருக்கும். அடுத்தவ என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஐயோ, ஜாதியை பற்றி தப்பாக பேசினா எப்படிங்கய்யா? இல்லை பாப்பா, உன் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கேட்டு போனீங்க, என்னாச்சு? கிடைக்கலங்கய்யா. ஏன்? உங்கள் ஜாதி பேரில் தானே அந்த காலேஜ் நடக்குது. அந்த காலேஜ் நடத்துகிற நீ ஒரே ஜாதி தானே? ஆமாங்கய்யா. அப்புறம் ஏன் உன் பையனுக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க? 10 லட்சம் ரூபா பணம் கட்ட சொன்னாங்க. உண்மையிலேயே நீ நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமாக சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி சேவை செய்கிறதுக்காக காலேஜ் கட்டலை, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. உன் தலைவர் நீயும் ஒரே ஜாதி தான். ஆமாங்கய்யா. உன் பையனுக்கு உன் தலைவர் பொண்ணை கட்டி வைப்பாரா? செருப்பால் அடிப்பாருங்கய்யா. அதான் உண்மை.
ஒன்று தெரிஞ்சுக்கோ, உன்னை பொறுத்த வரையிலும் உன் தலைவன் உனக்கு கடவுள் மாதிரி. ஆனால் உன் தலைவனை பொறுத்த வரைக்கும் உன்னோட மதிப்பு ஒரு ஓட்டு. இந்த உலகத்தில் 2 ஜாதி தான். ஒன்று பணம் இருக்கிற ஜாதி, இன்னொன்று இல்லாத ஜாதி. ஏமா ராஜேஸ்வரி, நீ இப்போதான் உன் வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக ஒரு சரியான ஆம்பளையை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். உன் கால்கிட்ட வீசின கத்தியை எடுத்து உன் கழுத்துக்கு வீசுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனால் ஒரு பொட்டச்சி ஆச்சுன்னு பார்க்குறேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு ஒரு பொம்பளையாக பிறந்திருக்கிற நீ கொஞ்சமாவது யோசிப்பேன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கூட ஈவிய ரக்கம் இல்லாத பேயாக இருப்பேன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. இதப்பா, இனிமேல் நீயே மனசு மாதிரி என் வீட்டுக்கு வந்து என் காலை பிடிச்சி என் தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னொன்று, இனிமேல் என்கிட்ட இந்த விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பணம் இருக்கிறவங்க பழி வாங்குறதுக்கு பல விதங்க இருக்குது. ஆனால் ஏழைங்க பழி வாங்குறதுக்கு ஒரே விதம் தான் இருக்குது. அண்ணா, உனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், சீவிடுவோம், ஜாக்கிரதை.